வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. எந்த தொகுதியிலேருந்து வரீங்க? வணக்கம். என் பேர் நிகிதா. கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலேருந்து எத்தனை ஆண்டு காலம் இந்த கட்சியில பயணிக்கிறீங்க? 2.5 ஆண்டு காலமாகவே பயணிக்கிறேன். இப்ப இந்த கட்சிக்கு ஆரம்ப காலத்துல நீங்க வரும்பொழுது, உங்க குடும்பத்துல வந்து ஏன் இந்த கட்சிக்கு போறீங்க? அப்படின்ற மாரி ஏதாவது ஒரு வார்த்தைய முன் வச்சாங்களா? முதல்ல அவங்களுக்கு ரொம்ப ஓப்பனாக தெரியாது. நான் ஒரு கட்சியில் இணைஞ்சிருக்கேன், அவங்கள பயணிக்கிறேன் அப்படின்ட்டு. தெரிந்த பிறகு அவங்களுக்கு பெரிய ஆச்சரியமாகவே இருந்தது. ஆ, பிறகு அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. நம்ம ஒரு மக்கள் பணியில் இருக்கிறோம், பொதுநலமாக நம்ம யோசித்து இது பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஆனால் தமிழ் தேசம் என்னன்னு தெரியாமல் இருந்ததுனால நான் போன பிறகு தான் தமிழ் தேசத்துக்கு என்னுடைய ஆழமும் அர்த்தமும் அவங்களுக்கு புரிஞ்சுது. கொளத்தூர் தொகுதின்றது வந்து திமுகவுடைய கோட்டைன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் முதலமைச்சர் தொகுதியும் கூட. அங்கேருந்து ஒரு பெண் நாம் தமிழர் கட்சியில் வந்து பயணித்து நாம் தமிழ்ச்சிக்காக 2.5 ஆண்டுகளாக பயணிக்கும் பொழுது ஏதாவது அழுத்தங்கள் இருந்ததா? அழுத்தங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுவரையிலுமே ரொம்ப வந்து ஒரு அஜிடேட்டிவான ஒரு விஷயங்களை செய்யாத வரைக்கும் அப்படியே ஒரு ஓரமாக நம்ம பயணிக்கிறோம், கட்சி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் பெரிய அளவில் ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நம்ம எதுவும் விஷயங்களை செய்யாத வரைக்கும் நம்மளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அவங்களோட ஈகோ ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணும்பொழுது நம்மளுடைய அரசியல் பயணங்கள் வந்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக சவால்கள் சந்திச்சு தான் ஆகணும். அது போல் சந்திச்சிருக்கீங்க. அதையும் தாண்டி தான். ஏன்னா நான் பயணிக்கும் பொழுது யோசிச்சது, கண்டிப்பாக இங்கே எதிர்ப்பு தெரிவிக்காமல் கெட்டதுக்கு நடுவில் நல்லது எதுன்னு நம்ம எடுத்து முன்வைக்காமல் இங்கே அரசியல் பண்ணவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நான் அதை முதல்ல செய்ய ஆரம்பித்தேன். அப்படி செய்ய ஆரம்பிக்கும் போது முதல் சவால் ஒரு 2 மாதங்கள் முன்னாடி முதல் சவால் ஒன்று சந்தித்தேன். அப்பொழுது தான் போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையத்துக்கும் எங்களுக்குமான தொடர்பு வந்து இன்னும் நெருக்கமாச்சு. அப்போ தான் நாம் தமிழர் வந்து களத்தில் உண்மையிலே இறங்கினா என்ன மாதிரி இருப்பாங்க. மற்ற கட்சிகள் மாதிரி நம்ம வந்து அடிதடியில் ஒன்றும் இறங்க போகிறது கிடையாது. ஆனால் ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம், ஒரு என்ன சொல்கிறது, நல்ல விஷயங்களை விதைக்கிறதுல நாம் தமிழர் எப்படி அப்படிங்கிறது காவல் நிலைய ஆய்வாளர்களும் அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க நாம் தமிழர் எப்படி பயணிப்பாங்க அப்படிங்கிறத அன்னைக்கு வந்து பார்த்துருந்தாங்க, வியப்பாக இருந்தாங்க அவங்க. இப்போ இந்த ஆட்சியில் பெண்களுடைய பாதுகாப்பு எந்த அளவு 100% உறுதியா இருக்குன்றதை நம்புறீங்களா? திராவிட ஆட்சிகள் இருந்த வரையிலுமே பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக தான் இருந்தது. ஆனால் மாற்று அரசியல் அப்படின்னு சொல்லி நான் தமிழ் தேசியம் முன்வைக்கிற அரசியல். இப்போ எல்லாரையுமே அரசாங்கமே வந்து பாதுகாக்க முடியாது இல்லையா? இப்போ திடீர்னு தானே ஒரு சூழ்நிலை, ஒரு வன்கொடுமை ஏதோ நிகழுது. அப்ப அந்த பாதுகாப்பு அண்ணா வந்தா மட்டும் கிடைச்சிரும்ன்றதை நீங்க எதை வச்சு நம்புறீங்க? அண்ணா வந்தா சுய ஒழுக்கம் வந்து நம்மளுக்கு தானாவே வந்துடும். சுய ஒழுக்கம்ன்றது ஒரு அடிப்படை மனிதர்களுக்கு இருக்கிற வேண்டிய விஷயம். அது தமிழ் தேசியம் எல்லா களத்திலையும், அது அரசியல் களத்துல முன்வைக்கிறது ரொம்ப மாற்றான விஷயம். இதுவரையிலுமே தமிழ்நாடு வரலாறுல அப்படி சுய ஒழுக்கத்துக்கெல்லாம் ரொம்ப அதை யாரும் பாடம் எடுத்தெல்லாம் நடத்துனது கிடையாது. அப்படி பண்ணியிருக்கிறாருன்னா அண்ணா சீமான் தான். இந்த புரிதல் மக்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா கொளத்தூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய நலத்திட்டங்களே வந்து அரசு பண்ணுறாங்க. அப்போது முன்னுரிமை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்னதான் நீங்கள் சொல்கிற தமிழ் தேசியத்தை முன் வச்சாலுமே அவங்கள அந்த பணத்துக்காக தானே போயிடுறாங்க. அது கடைசி நிமிஷ விளையாட்டாக கூட இருக்கும். ஆமாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு நாள் அது உணர்வாங்க. இவங்க மது போதை பக்கம் போகிறதில்ல, இவங்க வந்து அடிதடி பக்கம் போகிறதில்ல, இவங்க அநியாயமான விஷயங்களை செய்யறதில்ல, நமக்காக தான் நிற்கிறாங்க களத்தில் அப்படிங்கிறது நம்மளுடைய செயல்பாட்டினுடைய தொடர்ச்சியை பார்க்கும்போது தான் அவங்க அது மனம் மாறுவாங்க. இல்லை என்னைக்கோ ஒரு நாள் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் என்ன அப்படிங்கிற கேள்விக்காக அவங்க வந்து பதிலளிக்க வேண்டிய அந்த வாக்குப்பெட்டியை பார்க்கும்போது அந்த அந்த பதில் அவங்க செலுத்திடுவாங்க அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கை இருக்கு. போன வருட தேர்தலுக்கும் இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கும் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? தமிழ் தேசிய அரசியலோட புரிதல் நிச்சயமாக கூடியிருக்கு. கண்டிப்பாக கூடியிருக்கு. ஏன்னால் தொடர்ந்து வந்து கட்சி சார்ந்த கொள்கை சார்ந்த மாநாடுகள் மட்டும் வைக்கல. இப்போ நீங்கள் மாநாட்டுக்கெல்லாம் போறீங்க,
நீங்க நீங்க உங்களுக்கு அங்க பெண்கள்ன்ற போது பாதுகாப்பு இருக்கா? உங்களுடைய கட்சி மாநாட்டுல பாதுகாப்பு இருக்கா? ஏன் இதை நான் கேட்குறேன்னா, இப்போ நடந்து முடிந்த அந்த கரூர் சம்பவத்துல நிறைய உயிர் சேதங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் அங்க ஒரு பெண் வந்து செய்தியாளர்கிட்ட சொல்லும்பொழுது, அங்க வந்த கட்சியோட பொறுப்புல இருக்கிறவங்க பொதுமக்கள் ஆண்கள் வந்து சீண்டல்ல உள்ளாக்குனாங்க எங்களை அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தத்தோட தெரிவிச்சாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் உங்களை கட்சியில நடைபெற்றிருக்கா? எந்த பாதுகாப்பு இருக்குன்னு நீங்க நினைச்சு நம்பி போறீங்க? ஏன்னா நிறைய மாநாடுகள் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் தான் வைக்கிறாங்க. மலை சார்ந்து, மண் சார்ந்து, நீர் சார்ந்து, இந்த வளங்கள் சார்ந்து. அப்போ அந்த ஊருக்கு நீங்க அந்த கிராமப்புறங்களுக்கு சென்று வர வரைக்குமே உங்க கட்சி உங்க கூட நிக்குதா? நிச்சயமாக இதைத்தான் நான் பலமுறை பல உரையாடல்கள்ல நான் இதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு குடும்பம். முதல்ல ஏன் குடும்பம்னா, இங்க வந்து சுய ஒழுக்கம் தானாகவே கற்றுக்கொள்கிறோம். இந்த களத்துக்கு வரும்போதே அந்த களம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, நம்ம மட்டும் ஒரு வேறு எண்ணங்களோட வந்தால் நம்ம அம்பலப்பட்டு விடுவோம் அப்படிங்கிற ஒரு அச்சம் கண்டிப்பா இந்த 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 அண்ணா அந்த அப்படி ஒரு குடும்பத்தை தான் ஏற்படுத்துச்சு. அதனால அவங்களுடைய சுய ஒழுங்கினங்களை ஓரம் கட்டி வைத்து விட்டு தான் இந்த களத்துக்கே வருவாங்க. அப்படிதான் நான் இதுவரையில் பார்த்திருக்கிறேன். அதனால் இதுவரையில் பயம் கொண்ட அச்சம் கொண்ட உணர்வோடு நான் வந்ததே கிடையாது. ஏன்னால் அங்க நான் ஒரு பேருந்து ஏறத்துக்கு வழி தெரியாம நின்னா கூட நம்ம உறவுகள் யாராவது வந்து பார்த்துட்டா நம்மளை கடந்து போறாங்கன்னா உரிமையோட அண்ணா கொஞ்சம் உதவுங்க, அக்கா கொஞ்சம் எங்களை அழைச்சிட்டு போங்க, அப்படி யாராவது பார்த்தாலும் கூட எங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி வரும். ஏன்னா நம்மளுக்கு இதுக்கப்புறம் நம்ம கரை சேர்ந்துருவோம். எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம போய் சரியான நேரத்துல நம்ம போயிடுவோம், அவங்க நம்ம அழைச்சிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு யாரையும் கொண்டு பயம், யாரையும் பார்த்து பயம் கொண்டு அச்சம் கொள்ள வேண்டிய தேவையை நாம் தமிழர் கட்சியில. அதனாலதான் சொன்னேன், அண்ணன் சீமான் வந்து முதலில் கற்றுக் கொடுத்தது சுய ஒழுக்கம் தான். சுய ஒழுக்கமும் கட்டுக்கோப்பான ஒரு அரசியலை முன் வச்சிருக்காங்கன்னு நீங்க சொல்ல வரீங்க. இத மக்களுக்கு இந்த அரசியலை பத்தி புரிதல் இருக்கா? ஏன்னா எல்லாருமே மாநாடு நடத்துறோம், எல்லாருமே மக்களுக்காக தான் பேசுறாங்க. எல்லா கட்சி தலைவர்களுமே அதை முன் வச்சு தான் பேசுறாங்க. நாங்க வந்தா இதை செய்வோம், நாங்க வந்தா அதை செய்வோம் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி ரசிகர்களோட மனநிலையை மாற்றக்கூடிய அரசியலை அண்ணன் முன் வைக்கிறாரா? நிச்சயமாக மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. தினமும் செய்தி பார்க்குறவங்க பொதுமக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்க பார்க்கத்தான் செய்யறாங்க. அதாவது ஒரு மாநாடு முடிந்தால் அந்த மாநாடு எவ்வாறு சுத்தம் செய்யப்படுகிறது, சுற்றுச்சூழல் பாசறையை வைத்து அண்ணன் எப்படி அந்த இடத்தை சுத்தம் செய்து அதை வந்து இது பண்றாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதே போன்று ஒரு போராட்ட களத்திலும் எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாதவாறு தான் ஒரு போராட்டத்தையே நடத்துறோம். ஒரு போராட்டத்தையே அசம்பாவிதம் இல்லாம நடத்த தான் நாங்க முயற்சி பண்ணோம். எங்கள் மீது கூடுதலாக நாம் தமிழர் கட்சி உறவுகள் தான் வந்து தாக்குதலுக்கு உட்பட்ட ஆளாயிருப்பாங்களே தவிர நாங்க போய் அடுத்தவங்களை தாக்கணும்ன்ற செய்தி என்னைக்குமே வந்து வந்தது கிடையாது. அதனால மக்கள் இதையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. வருகிற 2026 தேர்தலில் அண்ணனுக்கு வாக்கு செலுத்த மக்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க? 2 வார்த்தைங்க சொல்லுங்க. இத்தனை கட்சிகள் செய்கிற அவலங்களை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் நம்மளுடைய இன எழுச்சிக்காக, தமிழர்களுடைய நிலத்தை, இன்று தமிழ்நாடையே காக்க வேண்டிய சூழல் வந்திருக்கிறது. அதற்காக நம்மளுடைய வாக்கை, நம்மளுடைய இனமானத்தை உறுதியாக விவசாய சின்னத்துக்கு அளிக்குமாறு வேண்டி கேட்டுக்கொண்டேன். தன்னிச்சு போட்டிட்டா வெற்றி பெற்றுவேன்னு நம்புறீங்களா? உறுதியா நம்புறீங்க? தனியா இருக்கிறதுனாலதான் நம்புறோம், ஆழமா நம்புறோம். இப்போ திமுக வெற்றி பெற்றது, அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாங்கன்றாங்க. ஆனா நல்லா கூர்ந்து பார்த்தோம்னா திமுக மட்டுமே வெற்றி பெறல. ஏன்னா திமுகவோட பின்புலமா எத்தனை கட்சிகள் கூட்டணியில இருக்குன்னு தெரியும். அப்ப அத்தனை கட்சிகள் இணைஞ்சுதான் திமுகவை வெற்றி பெற வைக்குது. அதே போல அதிமுக பின்னாடி பாத்தீங்கன்னா அத்தனை கட்சிகள் கூட்டணி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 12-13 கட்சிகள், 2 பெரிய கட்சிகளுடைய கூட்டணி வச்சுதான் ஜெயிக்க முடியுது, ஒரு ஆட்சியை அமைக்க முடியுது. அப்படி இருக்கிற காலகட்டத்துல
நீங்க தனித்து போட்டி வச்சு எப்படி ஜெயிக்க முடியும், எப்படி ஒரு ஆட்சி அமைக்க முடியும்னு நீங்க உறுதியா நம்புறீங்க? ஆட்சி அமைறது வேணா சற்று தாமதம் ஆகலாம். ஆனா 2 திராவிட கட்சிகளுமே நமக்கு காட்டுவது என்னென்றால், அவர்கள் தனித்து நின்றால் பெரிய வெற்றி ஒன்றும் அவங்க அடைய போறது கிடையாது. அவங்களோட 10 பேர் இணைந்தால்தான் அவங்களுக்கு ஒரு வெற்றியை காண முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய நிலை. அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? திமுக அந்த தீக்கு ஒரு 5 கட்சி கூட்டணி, மூக்கு ஒரு 5 கட்சி கூட்டணி, காக்கு ஒரு 5 கட்சி, இந்த மாதிரி இத்தனை கட்சி கூட்டணியோட தான் அவங்க வெற்றி பெறாங்கன்னு சொல்ல வரீங்க. அவங்களுடைய தனி வாக்குகள் அப்படின்னு எடுத்தோம்னா நாம் தமிழர் கட்சியை விட குறைவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய தனி வாக்குகளே வந்து அவங்களால வந்து அவுட்பீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, அப்போ 2 பெரிய கட்சிகளுமே தனியா போட்டியிட பயப்படுவாங்க. கண்டிப்பா. ஏன்னா அவங்க ஒரு ஆபத்து வந்தால் நாளைக்கு பாஜக கூட கூட்டணியில வச்சுக்கக்கூடிய அவல நிலை அவங்களுக்கு உண்டு. அதுதான் நிதர்சனம். அது நாம் தமிழர் கட்சிக்கு ஒருபோதும் வராது. திராவிட கட்சிகளோட கூட்டம் சேர நிலை ஒருபோதும் வராது. இப்போ நல்லது செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். அது எந்த கட்சியாக இருக்கட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், மக்களுக்கு நல்லது செய்ய வரும். கூட்டணி வச்சு தான் நல்லது செய்யணுமா? திமுக தனியாக செய்யலாம், அதிமுகவும் தனியாக செய்யலாம், கரெக்டுங்களா? இந்த கூட்டணி வைக்கிறதோட பின்புலம் என்ன? அப்போ கூட்டணிக்கு இந்த சீட்டுக்காக, நோட்டுக்காக இந்த கூட்டணின்னு ஒரு உண்மையாகவே வாக்கு அரசியல் தான். மக்களுடைய நலனை பற்றிலாம் அவங்க பெரும்பாலும் கவலைப்பட்டதே கிடையாது. ஏன்னால் முக்கியமாக சொல்ல போனால் அந்த எஸ்சி எஸ்டி மக்களுக்காக பெருசா என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டா, கிறிஸ்தவர்களோ இஸ்லாமிய வாக்குகளையோ அவங்களுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க பெருசா அப்படின்னு கேட்டா, நாங்க உங்களுக்கு மெய்காப்பாளர் அப்படிங்கிற போர்வே தான் அவங்களுக்கு காமிச்சு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு பெரிய நலன்கள் ஒன்றும் பெருசா பண்ணல. ஆதித்தமிழர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் உறுதியா அவரோட அந்த மக்களோட நிக்கிறாங்க. அந்த மக்களுக்கு இப்போ 2026 அண்ணனுக்கு உறுதுணையா நிப்பாங்கன்னு நம்புறீங்களா? அண்ணன் எல்லாருக்கான அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் அப்படின்னு நம்மளே அதை வந்து பிரித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்காது. அவர்கள் அவர் அனைத்து மக்களுக்கான தலைவனாக தான் இருக்கும். அனைத்து தமிழர்களுக்கான ஒரு அரசியலை தான் முன்வைக்கிறாரு. அப்போ அதுல யாருமே வந்து நம்ம வந்து கூடுதலாக கவனம் செலுத்த, அவர் ஒரு அரசியல் திட்டத்தை வைக்கிறார் அப்படின்னா அதுல அனைவருக்குமே நலன் இருக்கும், கண்டிப்பாக நலன் இருக்கும். அவர் அந்த கண்ணோட்டத்துல தான் அதை யோசிக்கிறார் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம், சிறப்பா பதில் சொன்னீங்க.